ஈரானில் காணாமல் போன அமெரிக்க போர் விமானி மீட்கப்பட்டுள்ளதை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உறுதிப்படுத்தியுள்ளார். இது தொடர்பில் அவர் சற்று முன் வெளியிட்டுள்ள பதிவில் அவரை மீட்டுவிட்டோம். கடந்த சில மணி நேரங்களாக அமெரிக்க இராணுவம் அமெரிக்க வரலாற்றிலேயே மிகவும் துணிச்சலான தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளில் ஒன்றை வெற்றிகரமாக நிகழ்த்தியுள்ளது. இது நமது அற்புதமான குழு உறுப்பினர் அதிகாரிகளில் ஒருவருக்காக மேற்கொள்ளப்பட்டது. அவர் மிகவும் மதிக்கப்படும் ஒரு கேர்னலாகவும் இருக்கிறார். அவர் இப்போது பாதுகாப்பாகவும் நலமாகவும் இருக்கிறார் என்பதை உங்களுக்கு தெரிவிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வீரமிக்க போர் வீரர் ஈரானின் அபாயகரமான மலைப்பகுதிகளில் எதிரிகளின் பாதுகாப்பு வலயத்துக்குள் இருந்தார். ஆனாலும் அவர் ஒருபோதும் முழுமையாக தனியாக இருக்கவில்லை. ஏனெனில் அவரது தலைமை தளபதி, போர் செயலாளர், கூட்டுப்படை தலைவர்களின் தலைவர் மற்றும் சக போர் வீரர்கள் 24 மணி நேரமும் அவரது இருப்பிடத்தை கண்காணித்து அவரை மீட்பதற்காக விடாமுயற்சியுடன் திட்டமிட்டு வந்தனர். எனது உத்தரவின் பேரில் அமெரிக்க இராணுவம் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களை கொண்ட டஜன் கணக்கான விமானங்களை அவரை மீட்க அனுப்பியது. அவருக்கு காயங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அவர் நலமாகி விடுவார். இந்த அற்புத தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கை நேற்று வெற்றிகரமாக மீட்கப்பட்ட மற்றொரு துணிச்சலான விமானியின் மீட்பு நடவடிக்கைக்கு கூடுதலாக வந்துள்ளது. எங்களின் இரண்டாவது மீட்பு நடவடிக்கைக்கு ஆபத்து ஏற்படக்கூடாது என்பதற்காக அந்த மீட்பு நடவடிக்கையை நாங்கள் உறுதிப்படுத்தவில்லை. இராணுவ வரலாற்றில் எதிரி பிரதேசத்தின் ஆழத்தில் 2 அமெரிக்க விமானிகள் தனித்தனியாக மீட்கப்படுவது இதுவே முதல் முறையாகும். நாங்கள் அமெரிக்க போர் வீரரை ஒருபோதும் கைவிட மாட்டோம். இந்த 2 நடவடிக்கைகளையும் ஒரு அமெரிக்கர் கூட கொல்லப்படாமலோ அல்லது காயப்படாமலோ நம்மால் வெற்றிகரமாக முடிக்க முடிந்தது என்பது ஈரானிய வான்வழியில் நாம் மிகப்பெரிய வான் ஆதிக்கத்தையும் மேன்மையையும் அடைந்துவிட்டோம் என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கிறது. இது குடியரசுக் கட்சியினர், ஜனநாயக கட்சியினர் மற்றும் பிற அனைத்து அமெரிக்கர்களும் பெருமைப்பட வேண்டிய மற்றும் ஒன்றுபட வேண்டிய ஒரு தருணம் என்று குறிப்பிட்டுள்ளார்.